இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இன்றைக்கு காரிய சித்தி உள்ளவன் யார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்த்தோமானால், காரிய சித்தி உள்ளவன் என்பவன் எடுத்த எந்த காரியத்திலும் வெற்றியை பெறுவான். இன்றைக்கும் நாளைக்கும் கர்த்தர் அவனுக்கு வெற்றியை தருவார். அவனுக்கு எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அந்த பொறுப்பில் தவறு இல்லாமல் சிறப்பாய் செய்து முடிப்பவன் காரிய சித்தி உள்ளவன். காரிய சித்தி உள்ளவன் செய்கிற காரியத்திலே நஷ்டங்கள் வராது, பிரச்சனைகள் வராது. அவன் செய்ய வேண்டிய காரியத்தை தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாக செய்து முடிப்பவன் தான் காரிய சித்தி உள்ளவன். அப்ப நீங்க ஆண்டவரோடு இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் செய்கிற காரியம் காரிய சித்தியுள்ளதா இருக்கிறதா? எடுக்கிற காரியத்திலே நன்மையாய் முடிகிறதா? நஷ்டம் இல்லாமல் நடைபெறுகிறதா? ஆசீர்வாதத்தோடு வாழ்கிறீர்களா? சுகத்தோடு வாழ்கிறீர்களா? மேன்மையோடு வாழ்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்கள். அப்படி இல்லை என்று சொன்னால், இன்னும் காரிய சித்தி உள்ளவனாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிற உங்களை ஒப்புக் கொடுங்கள்.